ஒரு நாள் அந்த காட்டுப்பகுதியில புலி நடந்து வந்துட்டு இருந்துச்சாம். எதுத்தாப்புல கழுதையும் புல் வெளிய ரசிச்சபடி நடந்து வந்துட்டு இருந்துச்சாம். அப்ப புலியும் கழுதையும் சந்திச்சு பேசிக்கிச்சாம். அப்போ கழுதை சொன்னதாம், இங்க பாரு, இந்த புல்வெளி எவ்வளவு அழகா நீல கலர்ல செழிப்பா இருக்குதுன்னு. ஷாக் ஆன நம்ம புலி கழுதை கிட்ட, ஏ கழுதையே, இந்த புல்லெல்லாம் நீல கலர் இல்ல, பச்சை கலர்னு சொல்லுச்சாம். கழுதை ஒத்துக்கவே இல்லையாம். இந்த பஞ்சாயத்து காட்டு ராஜாவான சிங்கத்துக்கிட்ட வந்துச்சாம். புலி சிங்கத்துக்கிட்ட சொல்லுச்சாம், ராஜா, இந்த புல்ல நீலகலன்னு சொல்லிட்டு தெரியுது இந்த முட்டாள் கழுதை. நான் என்ன சொன்னாலும் இதுக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது. நீங்களே சொல்லுங்க, இது பச்சை கலர் தானே அப்படின்னு. உடனே கழுதையும் சொல்லுச்சாம், ராஜா, இந்த புல்லு நீல கலர் தானே இந்த புலிக்கு புரியும்படி சொல்லுங்க அப்படின்னு. இந்த 2 பேரோட பேச்சையும் கேட்ட சிங்கம் புல்லு நீல கலர் தான் பச்சை கலர்னு தப்பா சொன்ன புலிக்கு ஒரு வாரம் சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லிட்டு கழுதைய அனுப்பிருச்சாம். அப்ப அந்த புலி சிங்கராஜா கிட்ட வந்து, ராஜா, நான் புல்லு பச்சை கலர்னு சரியாதான சொன்னேன். நீங்க ஏன் அது நீல கலர்னு தீர்ப்பு சொன்னீங்க அப்படின்னு கேட்டுச்சாம். அதுக்கு சிங்கராஜா, புல்லு பச்சை கலர்னு எனக்கும் தெரியும், ஆனா அதுக்காக உனக்கு இந்த தண்டனைய நான் கொடுக்கல. உன் தகுதிக்கு ஒரு கழுதைகிட்ட போய் சில்லறத்தனமான பிரச்சனைய பண்ணினதுக்கும் என் தகுதி தெரியாம அதுக்கு தீர்ப்பு சொல்ல சொல்லி பஞ்சாயத்தை இங்க கொண்டு வந்ததுக்கும் தான். மரியாதையா ஓடி போயிரு, உனக்கு ஒரு வாரத்துக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லிருச்சாம்.